உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். 2 பேர் உள்ள வந்து ஒருத்தன் வந்து கத்தி வாயை மூடி கத்தி கழுத்தில் வச்சுட்டு இன்னொருத்தன் துப்பாக்கி வச்சிருந்தான். கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது. எல்லாம் போட்டு மூடிக்கிட்டாங்க, க்ளவுஸ் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் என்னையவே தள்ளிட்டு போய் எல்லா பீராவையும் திறக்க சொல்லி இருந்த பீராவில் இருந்த நகை 20 பவுன் பணம் 20,000 எடுத்துக்கிட்டாங்க. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தோட்டத்து வீட்டில் தனியாக வசித்து வரும் பெண்ணிடம் வீடு புகுந்து துப்பாக்கி முனையில் 20 சவரன் நகையை முகமூடி கொள்ளையர்கள் பறித்து சென்றுள்ளனர். கலைச்செல்வி என்ற அந்த பெண்ணின் கழுத்தில் கத்தி வைத்தும் துப்பாக்கியை காட்டியும் பீரோவில் இருந்த நகைகள் மற்றும் 20,000 ரூபாய் பணத்தை 2 மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றதாக கூறப்படுகிறது. சொல்லுங்க, என்ன நடந்தது? என்ன சொல்றது, நான் உள்ள உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். 2 பேர் உள்ள வந்து ஒருத்தன் வந்து கத்தி வாயை மூடி கத்தி கழுத்தில் வச்சுட்டு இன்னொருத்தன் துப்பாக்கி வச்சிருந்தான். துப்பாக்கிங்களா? ஆமா, துப்பாக்கினா நீளமா இருந்தது, இந்த நாட்டு துப்பாக்கி மாதிரி. 25 வயசுக்குள்ளதான் இருக்கும். தமிழ் தான் பேசினானுங்க. கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சது. எல்லாம் போட்டு மூடிக்கிட்டாங்க, க்ளவுஸ் போட்டுக்கிட்டாங்க. அப்புறம் என்னையவே தள்ளிட்டு போய் எல்லா பீராவையும் திறக்க சொல்லி இருந்த பீராவில் இருந்த நகை 20 பவுன் பணம் 20,000 எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான். கத்தி காட்டி மிரட்டி துப்பாக்கி 2 ஒருத்தன் கத்தி வச்சிருந்தான், ஒருத்தன் துப்பாக்கி வச்சிருந்தான். இப்போ நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட சொல்லிட்டீங்களா? நீங்கள் தனியாக மட்டும் தான் இருந்தீங்க? ஆமாம், மருமகன் சாப்பாட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க ராஜத்தில் குடியிருக்கிறாங்க. போயிட்டு வரேன்னு போனாங்க. 8:30 to 9, 8:45